உதயநிதி வந்து அவங்க அப்பா என்ன பண்ணாரோ அதை தான் பண்ணுறேன்னு அவர் நினைக்கிறாரு. நல்ல நியாயத்துக்கு ஒரு தலைவர் வந்துக்கிறாருன்னா அவரை வந்து மக்களுங்கெல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்தது. இவங்கெல்லாம் வந்து சட்டசபையில் உட்காந்து கேள்வி கேட்கவே அருகதி கிடையாது. முதலமைச்சரை கேள்வி கேட்கவே அருகதி இல்லாத ஒருத்தன் கேள்வி கேட்குறான்னா அவனுக்கு வந்து அசிங்கப்பட்டு வெளியே போகிறான். அவன் செய்தது அதுதான் நியாயம். அவன் மீண்டும் பேசலன்றாங்க முதலமைச்சர் எப்போ வாயை திறப்பாரு, ஏதோ உன்னை கண்டுபிடிச்சி தூக்கி போய் வச்சு அவனுங்க பிரச்சனை பண்ணி இறக்கணும்னு நினைக்கிறானுங்க. அவனுங்களால யாராலையும் இறக்க முடியாது. சாவர வரல முதலமைச்சர் தளபதி மட்டும் நிற்க முடியும். அவரை தேர்ந்தெடுக்க மக்களா தேர்ந்தெடுத்தது. இவனுங்க வந்து ஊழல் ஆட்சி பண்ணிக்கின்னு, விபச்சாரம் தானம் பண்ணிக்கின்னு, கெஞ்சா வித்துன்னு, கொள்ளை அடிச்சுக்கின்னு, சாயம் ஓட்டிக்கின்னு, பிராந்தி கடையை வச்சு பணம் சம்பாரிச்சானுங்க. அதெல்லாம் இல்லாம இருக்கிறதுனால இவனுங்க எதோ கேள்வி கேட்கறானுங்க. இன்னும் 6 மாசம் கவுன்சிலர் எலெக்ஷன் முடிஞ்சா மட்டும் அவனுங்க ஒட்டு மொத்தமா துண்டை இல்லை துணி இல்லைன்னு அவனுங்க ஓட போறானுங்க. அதனால யாரை பத்தி கவலைப்படாம இருக்கிறது மட்டும்தான் டிவிக்கே விஜய் மட்டும்தான் முதலமைச்சர். அவரை என்ன பண்ணி பார்க்கணும்னு நினைச்சாலும் யாராலுமே முடியாது. இவனுங்க என்ன ஆட்சி நடத்தினானுங்க? ஒரு எடப்பாடி கேள்வி கேட்கறான் போன வாரம் டிவில. 38 நாள் ஆச்சு, எல்லா இடமும் வந்து கற்பழிக்கிறாங்கன்னு. இத்தனை வருஷமா என்ன பண்ணா? அம்மா கஷ்டப்பட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிடிச்ச சின்னத்தை ரத்தாலிய இவனுங்க காணாம பணமா ஆக்கிட்டானுங்க. ஓபிஎஸ் இருந்தான், திமுக போய் உடம்பு சேர்ந்தான். இவன் அம்மா ஆட்சி பிடிச்சாங்க. இவனுங்க யாரும் ஒழுக்கமா பண்ணானுங்க. இந்த எடப்பாடி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. இந்த 5 வருஷமா எலெக்ஷனு ஆட்சியை விட்டுட்டு இவன் எதிரில கேள்வி கேட்க கூட இல்லாத இவன் ஓடி போனவன் எடப்பாடி. சசிகலா தேர்ந்தெடுத்துன்னு வந்து இவன் வச்சா இவன் கேள்வி கேட்க அருகதை இல்லாதவன். இவன் யாரு கேள்வி கேட்க? இந்த 5 வருஷமா எவ்வளவு கற்பழிப்பு, எவ்வளவு கொலை, எவ்வளவு கொள்ளை, இவன் எங்க போனா? இந்த 5 வருஷமா எங்க போனா? இவன் கத்தி வீணா போனது இல்லாத எனக்கு புதுசா ஒரு தேர்ந்தெடுத்து மக்களா தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் விஜய் மட்டும்தான். இவனுங்க தேர்ந்தெடுத்தா மட்டும் யாரும் வர முடியாது. நாங்க என்ன சொல்றோன்னா, பொதுமக்கள் என்ன தேர்ந்தெடுத்து யாருக்கு நல்லது நடக்கணும், நல்லது வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் நிக்க முடியும். இவங்க கேள்வி கேட்க அறிவில்லை. நேற்று வாயை திறந்தாரு. இவன் எதுக்கு போனா? இவன் ஏன் எதுக்கு போன நின்று கேட்டுக்கிறான்ல. இவன் அப்பம் பேசுறான்னா இவன் பேச தகுதி இல்லாதவன். இவன் நின்று பேசவே தகுதி இல்லாதவன். இவன் எதுக்கு பேசணும்? இவனுக்கு என்ன அருகதிக்கு இவன் பேசுறதுக்கு? இதெல்லாம் வந்து யாருமே வந்து எம்ஜிஆர் எடுத்த முடிவும், ஜெயலலிதா எடுத்த முடிவும், அடுத்தது முதலமைச்சர் விஜய் எடுக்கிற முடிவு தான். இவனுங்க ஆண்டு 10 வருஷம் 5 வருஷம். நான் என் கருத்து தெரிஞ்ச வரலமே ரட்டாலிய மோதி பார்க்க முடியாம 13 வருஷம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அசிக்கு பார்க்க முடியாம சின்ன மாதிரிதான் இந்த டிவிக்கே சின்னம். விஜய் மட்டும் தான் முதலமைச்சர். அதே மாதிரி இதுக்கு மேல அசிக்கு பார்க்க முடியாது. விஜய் மட்டும் தான் முதலமைச்சர். உலகமே போய் கேளுங்க, இதுதான் சொல்லுவாங்க. இவனுங்க பேச்சு நம்பாதீங்க. இவன் கேள்வி கேட்க முடிஞ்சுதா? இவனுடைய குடும்பத்தை பத்தியே பார்க்க முடியல. இவன் பெரியப்பா ஆச்சுக்கனா, இவன் சித்தப்பா ஆச்சுக்கனா, இவனுங்க வரலாறு எடுத்தாலுமே இவனுக்கு தலை தூக்க முடியாது. உதயநிதிக்கு இன்னும் தகுதி இருக்குது. சினிமா நடிக்கிறாங்க, சினிமா நடிச்சு வராங்கனால இவங்க தாத்தா சொல்லாத ஓடாந்தாரு. கருணாநிதி அந்த ஊரை விட்டு திருட்டு ட்ரெயின் ஏறி வந்து சென்னையில இருந்து முடிவு வச்சு அவன் வந்து இந்த உலகத்துல முதலமைச்சரா எம்ஜிஆர் வந்தாரு. சினிமா நடிச்சுதானே முதலமைச்சரு. அம்மா புரட்சி ஜெயலலிதா வந்தாங்க, சினிமா நடிச்சுதானே முதலமைச்சரு. எடுத்தது முதலமைச்சர் வர முடியல. அந்த மாதிரி அவர் ஒரு நடிகர். மக்களா தேர்ந்து விஜய் எடுத்துருக்கிறாங்க. மக்களுக்கு விஜய் பிடிக்கும், விஜய்க்கு மக்களை பிடிக்கும். அம்மா சொன்னாங்க அந்த மோடி அந்த லேடியானு. அம்மா இருந்தது இன்னைக்கு டில்லி பிரதமர் சசிகலா மோடி இவங்க எல்லாரும் சேர்ந்து அம்மாவை காலி பண்ணாங்க. ஆனா அம்மா சின்னத்தை எடப்பாடியோ ஓபிஎஸ் தொலைச்சிட்டானுங்க. ரெட்டாலிய போராடி உயிரை கொடுத்து பாதுகாப்பு பண்ணி என் உயிர் இருக்கணும்னு புரட்சி தலைவி அம்மா சொன்னாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணானுங்க? 2 பேரும் சேர்ந்து ஒருத்தர் திமுக போனா ஒருத்தர் சின்னமே இல்லாத இன்னைக்கு நிலைமைய விட்டுட்டு நீங்க உட்கார வச்சுக்கிறான். இவன் நடத்துனா ஒரு ஆட்சியா? இனிமே நடக்க போறதான் ஆட்சி.
இவர் எதுக்கு வர்றாரு? இவருக்கு என்ன வேலை? இவர் சொல்லாத கொள்ளாத போய் சட்டசபை விட்டு வெளியே வந்து உனக்கு அது அசிங்கம் இல்லையா? வெளியே வந்து அவங்க குடும்ப விஷயத்த கேட்க நீ யாரு? நீ யாரு? அது அவங்க குடும்ப பிரச்சனை இல்லை. உன் குடும்பத்துல எவ்வளோ உன் அத்தை வந்தா, உன் மூக்க அழகிரி வந்தான், மூக்கா முத்து புள்ள வந்தான், மூக்கா முத்து வந்தான். என்னோட பண்ண அப்ப உள்ள 2 பேரு குடும்ப ஆட்சி நடத்துற தகுதி இல்லாத உனக்கு தகுதி கிடையாதுடா பொட்ட, உனக்கு தகுதி கிடையாதுடா. விஜய பத்தி பேச உனக்கு தகுதி கிடையாதுடா. பச்சு நீ யாருடா? அவன் குடும்பத்தை பத்தி பேச, அவரு குடும்பத்தை பத்தி பேச நீ யாரு? ஒரு முதலமைச்சர் குடும்பத்தை பத்தி எவ்வளவு தூண்டி விட்டான். 2 மாசத்துக்கு முன்ன எலெக்ஷனுக்கு முன்ன பொண்டாட்டி கேஸ் போட சொன்னாரு. விஜய் பொண்டாட்டிய உன்னால ஒண்ணுமே சமாளிக்க முடியல. எப்படி சுத்தி மோதின. கரூர்ல நடந்த நிகழ்ச்சி தெரியுமா? கரூர்ல நடந்த நிகழ்ச்சி தெரியுமா? யாருக்காது தெரியாது. கரூர்ல யார் அமிச்சது? நைட்டு 12 மணி 10 மணிக்கு மீட்டிங் நடக்குது. 12 மணிக்கு இவரு போய் நிக்கிறாரு. யாரு? மாசு சுப்பிரமணி. இங்க நடக்க போது ஒரு சம்பவம். இந்த சம்பவம் எனக்கு எப்படி தெரிஞ்சு நான் வந்து இங்க நின்ன நிக்கலாமா? பாலாஜி, அவன் பேருனா செந்தில் பாலாஜி. போனத்துங்களை எடுத்துன்னு வந்து செட் பண்ணி வேனை உள்ள அமிச்சு இவன் வந்து கரூர்ல நிகழ்ச்சி வச்சான். கரூர்ல மட்டுமே ஜெயிச்சாரு. இவன் எந்த இடத்துல ஒரு பாதகத்தை தள்ளணும்னு நினைச்சானா அந்த இடத்துல ஒரு வெளியே வந்துட்டாரு. இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. நைனா யாரா இருந்தாலும் சரி, விஜய் மட்டும் தான் முதலமைச்சர், விஜய் மட்டும் தான் போராடணும், விஜய் மட்டும் தான் பேசணும். இவன் பேசுற தகுதி இல்லை. இவங்க பேசுவாரு. முக ஸ்டாலின் எப்படி பேசுவா? அவன் பிள்ளை எப்படி பேசுவான்? அவனுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது? அசிங்கமா இல்லை அவனுங்களுக்கு? கேள்வி கேட்கறானுங்களே. எடப்பாடி தேவடா போய் அவன் என்ன கேள்வி கேட்கறது? அவெல்லாம் தகுதியே இல்லாதவன்பா. அவெல்லாம் தகுதி இல்லாதவன் பேச பார்த்தோம். அவர் பேசலன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அவர் பேசினா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுறாங்க. இது அப்புறம் அவர் என்னதான் பண்றது? அவர் ஒன்றும் அவ்வளவா அவங்க பேசுனதுக்கு தானே அவர் ரிப்ளை பண்ணாரு. அதுக்கு ஏன் இவருக்கு வெளியே போனோம்? நின்று அவங்க தான் சொல்றாங்கல்ல, நின்று பதில் சொல்லுங்க சொல்லுங்கன்னு அவரை கேட்குறாங்க விஜய். இவரு பதில் சொல்லும் போது அவங்க ஏஞ்சி போயிடுறாங்க. நீங்களே சொல்லுங்க. அவரு மீறி ஏஞ்சி போறாரு. அது அப்புறமா வந்துட்டு பின்னாடி போயிட்டு சொல்றாரு இந்த மாதிரி அவர் பேசினாரு அப்படி பேசினாருன்னு ஃபேமிலியை வேற இழுத்துருக்காரு. அதெல்லாம் எங்களுக்கு சரியா படலை. சினிமா இருந்ததே இல்லையா? அவரு சினிமால இருந்தது, அவரும் சினிமால இருந்தவரு, அவங்க ஃபேமிலியும் சினிமால இருந்து தானே வந்தவங்க. அப்புறம் அவர் சினிமாவை பத்தி பேசக்கூடாது. சினிமானா அவ்வளவு கேவலமா? அது சட்டசபையா இல்லையான்னா அவங்க பேசுறது புரியுது. அவருக்கே புரியுதா என்னன்னு தெரியல. அவரும் வந்து ஒரு சினிமா துறையில இருந்து அவர் வந்திருக்கிறாரு. ஆனா இங்க வந்துட்டு சினிமா மாதிரி ஆயிடும்னா இன்னும் சண்டை கதை ஒரு நம்ம ஒரு மாதிரி என்ன இது மீன் கடையா இல்ல இதுவா அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் அவ்வளவு கேவலமா அந்த சினிமா வந்து அவ்வளவு கேவலமா யோசிக்கிறாங்களா? அப்ப அதுக்கு பிரியமா சினிமா மேல பிரியமா இருக்கிறவங்களாம் அதுக்கு தப்பா எதுவும் சொல்ல முடியாது. அவர் கரெக்டாக தான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்காரு. கரெக்டாக தான் சொல்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. அவர் இன்னும் வந்து அந்த ப்ரூஃபோட சொல்கிறதுக்கு அவர் ரெடியாக ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இவங்க ப்ரூஃபோட சொல்கிறாங்க. அந்த ப்ரூஃப் வர வரைக்குமே நாங்கள் இவங்களும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏஞ்சி ஓடக்கூடாது. நின்னாதான் பதில் சொல்ல முடியும். பேசாதவங்களும் பேச வச்சா என்ன சார் பிரச்சனை? அவர் சாந்தமா போறாரு. அதோட அப்படியே விடுங்க. நாடு நல்லா இருக்குதா? அந்த நாடு நல்லா இருக்கிறத பார்த்துட்டு நடத்திக்கிட்டு போகணும். இல்ல பேச மாட்டேன்னு சொன்னீங்க, பேச சொல்லி அனுமதி கொடுத்து பேசுறதுக்கு ஏஞ்சி போறாரு உதயநிதி. அந்த விஷயம் எப்படி பாக்குறீங்க? அது வந்து எப்படி கொட்டியில பிள்ளைய கிள்ளி விட்டுட்டு ஆட்டி விடுற கதை. ஓகேங்களா? பிள்ளைய கிள்ளி விட்டா அழுவாதுங்களா பிள்ளைய? அந்த மாதிரிதான் பிள்ளைய கிள்ளி விட்ட மாதிரி தான் அவரு. எங்களுக்கு புள்ள அவரு கிள்ளி விட்டாரு, அழுதுட்டாரு. நீயா ஏந்து ஓடாத, உட்காந்து பேசு, ஓடாத. சபாபதி என்ன சொல்றாரு? நான் அனுமதி தரேன் பேசுறதுக்கு, நீங்க அப்ப கடைசியில பேசுங்க அப்படின்றாரு. மீறி அவங்க வெளியே நடந்து போறாங்க. நிக்கணும். அன்னைக்கு கூட அவரு சட்டசபையில நிக்கும் போது என்ன பண்ணாரு? எல்லாருமே கை கொடுத்தாங்க, எல்லாமே சிரிச்சாங்க. அவர் சிரிக்கல. நிமிர்ந்து பார்க்க முடியல அவரால். அவ்வளவுதான் சார். மக்களுங்க நாங்க அப்பெல்லாம் நல்லா இல்லை, இப்பதான் நல்லா இருக்கிறோம். உதயநிதி வெளியே வந்து விஜயோட குடும்ப விஷயத்தெல்லாம் பத்தி பேசுறது, அது பேச அருகதே கிடையாது சார். அது பேசக்கூடாது. உங்க குடும்பத்தை பத்தி அவர் பேசுறாரா? நீங்க நடிக்கலையா? நீங்களாம் நடிச்சு தானே வந்தீங்க. இப்ப வந்து நடிச்சுலாம் அவர் சம்பாதிக்கல. மக்கள் பாசத்துல கொடுத்துக்கிறாங்க. எல்லாமே பாசம். புரியுதுங்களா? புள்ள அழுதா ஒரு பால் கொடுப்பாங்கல்ல, அத மாதிரிதான் சார். அவர் வாய் திறந்து கேட்காத நாங்க எல்லாமே கொடுத்துருக்குறோம்.
இல்ல உதயநிதி என்ன சொல்றாருன்னா விஜயோட ஒய்ஃப் வந்து என் புருஷனை கணவன் செங்கல்பட்டு புருஷனை கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் அந்த மாதிரிலாம் சொல்லி கலாச்சிருக்காரு. அதெல்லாம் தப்பு சார். உங்க குடும்பத்தை பத்தி அவர் பேசல. நீங்க அவங்க குடும்பத்தை நீங்க அரசியலை பத்தி தான் பேசணும். குடும்பத்தை பத்தி எல்லாம் யாருமே பேசக்கூடாது. யாருக்கு சார் பொண்டாட்டி இல்ல, யாரும் வச்சுக்கல. அவர் நடிச்சாருன்னா அவர் இது மாதிரி 5 பேரை வச்சிருக்கலாம், 10 பேரை வச்சிருக்கலாம். அதுல திரிஷா மட்டும் தான் வச்சுங்கிறாரா? ஏன் சார்? வந்து விஜய் அவருக்கு வந்து என் அப்பாவை கண்ணன் சொல்லி அவரும் கலாச்சிருக்காரு. அந்த விஷயம் எப்படி பாக்குறீங்க? அப்பாவை காணணும். எந்த அப்பாவை காணணும்? அப்பாவை கண்ணன் சொல்லி அவர் கலாச்சிக்கிறாரு. அப்பா வந்தாரா சட்டசபைக்கு? இல்ல அது அதை வச்சுதான் கலாச்சிருக்காரு. ஏன் வரல அவரு? அவர் தான் ஜெயிக்கலையே. வரணும் சார், வரணும். ஜெயிக்கலனாலும் வரணும், சட்டசபைக்கு வரணும். வந்தாதான் அவரு ஏன் கலாய்க்கிறாரு? கலாய்க்கு வச்சது யார் சார்? சிண்டியே நோண்டி விட்டதெல்லாம் யாரு? உள்ளதானே. பேசாத கம்முன்னு போனோம் சார், எல்லாமே கிடைக்கும். பேசாம அவர் இருக்கிறாருன்னா கம்முன்னு விட்டுடணும். சும்மா பேச வைக்க கூடாது. மக்களுங்க இப்ப நிம்மதியா நடக்குதுங்க, சிரிக்குதுங்க. இந்த இடம்லாம் எப்படி இருக்கும் சார்? கசகசன்னு இருக்கும் இடம். ஒரே ரவுடிங்க, தண்ணி அடிக்கிறவங்க இப்படிதான் இருப்பாங்க இந்த கோயம்பேடுல. இப்ப பாரு கிளீனா இருக்குது. இந்த கவர்மெண்ட் வந்தனால கிளீனா இருக்குது. இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு இதே ஓடணும் சார். அவருடைய வயசு இருக்கிற வரைக்கும் ஓட்டணும் சார். ஆட்சி வந்து 40 நாள் ஆகுது. 40 நாள்ல நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கீங்க? நாங்க வந்து ஒரு 2 வருஷமா இருந்த சந்தோஷத்துல இருக்கிறோம் சார். 2 வருஷம் 45 நாள் ஆகுது சார். 45 நாள் ஆகுது. இந்த 45 நாள்ல பரவாயில்ல. இருக்கிற மக்களுங்கெல்லாம் இன்னும் நல்லா இருக்கணும் சார். அதுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். ஓகேவா? தேங்க்யூ. வந்தது ரொம்ப சந்தோஷம். ஆட்சி மாறணும், இளைய தலைமுறைலாம் வரணும். எங்கள் பேத்திங்க சொல்லி தான் நாங்கள் ஓட்டே போட்டோம். நாங்கள் அந்த அளவுக்கு பேத்திங்கெல்லாம் விஜய் பிடிச்சிது. எங்களுக்கே பிடிச்சிருக்குது. விஜய் படம் தான் பிடிக்கும். இன்னும் நல்லா ஒரு சட்டசபை வந்து நல்லா நல்லதாக பண்ணணும். இந்த கஞ்சா இந்த கற்பழிலாம் ஒழியணும். விஜய் வந்தார் ஒழிச்சாருன்னு சொல்லணும். சரிங்களா? நல்லா ஆட்சி ஆளணும். நல்ல பேர் எடுக்கணும். என் தம்பி மாதிரி விஜய். சட்டசபையில் விஜய் சார் பேசுறதுலாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. உதயநிதி அவர்களாவது ஏஞ்சி போயிட்டாரு. அவர் பேசும்போது அவர்லாம் ஏன் கணக்கு சேர்க்குறீங்க? ஏதோ வந்துட்டாரு. எவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சுக்கிறாரு விஜய், அதை பாராட்டணும். சரிங்களா? என்னையே உறுப்பினராக சேர சொன்னாங்க. இல்லை பரவாயில்ல, நான் சேர மாட்டேன், செய்யட்டும். ஏன்னா எங்கள் ஊர் ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க கட்சின்ற பேரில். அதெல்லாம் ஒழியணும். இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் வர்றதுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுலேயும் அவர் நல்லா ஜெயிச்சு நல்லது நடத்தணும். எங்கள் ஊர் ஐயப்பந்தாகல். குடும்ப விஷயத்தெல்லாம் இழுக்கிறாரு. அந்த விஷயம் எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் வந்து அவங்க தான் பார்த்து முடிக்கணும், பேசணும். இன்னைக்கு நேரத்துல ஒரு நக்கலாக ஒரு பதில் சொன்னார் விஜய். எங்களுக்கும் பேச தெரியும், உங்களுக்கு தான் பேச தெரியுமா அப்படின்னாரு. அதனால வந்து பேசணும், நல்லா பேசட்டும். அவர் வந்துட்டாரு. இனி அந்த சீட்ல இருந்து எழுப்ப முடியாது. இனிமேல்ட்டு யாராச்சும் இதே மாதிரி தலைமுறை அந்த மாதிரி வந்தாதான். விஜய் சின்ன பையன், நடிப்பு தான் தெரியும்னு நினச்சோம். ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஜெயிச்சு வருவா போலன்னு நாங்கள் நினச்சதே பார்க்கல. ஆனால் வரணும்னு மட்டும் ஆசைப்பட்டோம். அவர் பேசாம இருந்தா சைலண்டா இருக்குமா? பேசினா கொஞ்சம் பயடா இருக்கு. அந்த விஷயம் எப்படி பாருங்க. அவர் வந்து இந்த அந்த என்ன ஊர் அது, அந்த ஊரில் வந்து இவ்வளோ பேர் செத்தாங்க பாருங்க. எங்களுக்கு அதுக்கே நாங்கள் ஓட்டு போனோம்னு நினச்சி நாங்களும் அவ்வளோ பேர் தேர்ந்தெடுத்தோம். எங்கள் தெருவுலாம் வந்து ஓட்டு கேட்க வரவே இல்லை. ஆனால் நாங்களாம் போட்டோம். சரிங்களா? 10ஆத்துக்கு பொண்டாட்டி வர இறக்கி விட்டாங்க பாருங்க. டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு யாரை எவ்வளோ தூண்டி விட்டு பண்ணாங்களோ தெரியாது. ஆனால் தப்பு அது. வாழ்க்கையில் போந்து வாழ்க்கை மட்டும் வேண்டாம், விஜய் வேண்டாம், விஜய் வீடு மட்டும் வேணுமா சொல்லுங்க? நீலங்கருக்கு வீடு வேணும்னு கேட்குறாங்களே, அவங்களுக்கு என்ன தகுதிக்குது? குழந்தைங்களும் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஒண்டியா இருந்து கஷ்டப்பட திரிசான்றாங்களே. 1000 கூத்தியார் வச்சுக்கிறாங்க. இத்தனை பேர். இதுக்கு மேலே இந்த தலைவர்லாம் வச்சுக்கலையா? இல்லை வச்சுக்காம இருக்கிறாங்களா யாரும் உலகத்தில்? அது ஏன் விஜய் மட்டும் குறித்து சொல்கிறாங்க? அந்த ஒரு தப்பான காரணம் வச்சு சொல்லக்கூடாது. இப்போ அதெல்லாம் லேட்டஸ்டாகி போச்சு. நாங்கள் பார்க்குறோன்னா அவங்க பர்சனலாக வீட்டு விஷயம் வந்து அரசியலில் பேசக்கூடாது. சரியா? விஜய்க்கு வந்து மாற்று வார்த்தை தான் போட்டுக்கிறோம்.
அவர் கரெக்டாக தான் நடத்துகிறாரு. கூட பூந்து கலாட்டா பண்ணுறாங்க. அதுக்குள்ளேவா என்ன எல்லாத்தையும் இது பண்ணி வர முடியும்? 40 நாள் ஆயிருக்குமா? 40 நாள் ஆயிருக்கும். இன்னும் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். எல்லாமே வந்ததும் பண்ணிட மாட்டாங்க. தப்பு அது போல் பேசுனது. உதயநிதி பேசுனது தப்பு தான், விஜய் பேசுனது தப்பு தான். விஜய் என்ன விஷயமா தப்பா பேசுறாரு? பேசலை, அவங்க விஷயத்தையே தான். இப்போ அவங்க அப்பா இல்லை தேர்ற அப்படின்னு சொல்கிறாரு இவர். அவர் என்னன்றாரு, இவர் உழைப்பி அவரிசுக்கிறாரு. தப்பு தானே அது? ரெண்டும் தப்பு தான். அது அரசியலில் பேசக்கூடாது, சட்டசபையில் பேசக்கூடாது. குடும்பத்திற்கு எந்த மாதிரி ஒரு பாதிப்பு வரும்னு நினைக்கிறீங்க? பாதிப்பு தான் அவங்க குடும்பத்துக்கு பாதிப்பு. மக்களுங்க இப்போ நிறைய நியூஸ் வந்துக்கினே இருக்குது செல்லில். சரியா? அதுதான் நம்ம சொல்லணும், பேசணும் தான். தமிழ்நாட்டு பிரச்சனை கவனிக்காம இவங்க குடும்ப விஷயமா அதுதான் பேசக்கூடாது, அது தப்பு. தமிழ்நாட்டு என்ன பிரச்சனையா அதை மட்டும்தான் பார்க்கணும். அதுதான் என் விருப்பம். விஜய் வந்தது தப்பு இல்லை, மாற்றம். அவர் எப்படி நீ நடத்துனா இன்னும் வர வர நீ மக்கள் மனசில் இன்னும் நீ மனசில் இருப்ப. அவ்வளோதான். சட்டசபையில் பேசும்போது உதயநிதி ஏஞ்சி போயிட்டாரு, அந்த விஷயம் எப்படி பாக்குறீங்க? உதயநிதி ஏந்து போய் எல்லாமே தான் ஏந்து போயிட்டாங்க. இப்போ நீ ஒன்று பேசுனா அவர் ஒன்று பேசுகிறாரு, அமைச்சர் ஒன்று பேசுகிறாரு. அது பேசி தான் ஆகணும். இப்போ நீ பேசாத இருந்தால் அவர் பேசாத இருப்பார். என்ன மக்களுக்கு தேவையோ அதை மட்டும் பேசுனாங்க. இல்ல சிஎம் சில விஷயம்லாம் சொல்றாரு, இந்த மாதிரி லஞ்சம்லாம் வாங்கிடுறீங்க, ஒயின் ஷாப்லாம் லஞ்சம் வாங்கிடுறீங்க, எல்லாத்துலையும் லஞ்சம் வாங்கிடுறீங்கன்னு சொல்றாரு. இவங்க எதிர்த்து பேச வரும்போது சபாபதி அவர்கள் அனுமதி தரேன்னு சொல்றாரு. சிஎம் பேசி முடிச்ச பிறகு அனுமதி தரேன்னு சொல்லி அவங்க கேட்காம அதை மீறி வெளியே போறது என்ன மாதிரி ஒரு செய்தியான விஷயம் நினைக்கிறீங்க? தப்புதான் அது, கேட்கணும் இல்லை. அதுக்குன்னு சிஎம் உக்காந்தாச்சு. அவர் பேசுறது அவங்க கேட்டுதான் ஆகணும், கேட்குறவங்க கேட்டுதான் ஆகணும். அது ஏந்து போகக்கூடாது. அது என்ன தப்பாக்குதா என்ன ஆகுதுன்னா அவங்ககிட்ட மறுபடியும் நீங்கள் கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க, இது தப்பு அது தப்பு இல்லை அப்படின்னு கேளுங்க. அதுதான்ப்பா என்னவோ அதுதான் பேசுனாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. விஜய் பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக இது பண்ணி விடுறாரு. ஆட்சியில் பெண்களுக்கு இப்போ ரொம்ப சேஃபாக இருக்குது, நல்லா இருக்குது. சட்டசபையும் நல்லா அமைதியாக இருக்குது. அதெல்லாம் சரியாக போயிடும். அவர் விஜய் நல்ல முறையில் நல்லா நடத்துவார், ஆட்சியை நடத்துவார். எங்களுக்கெல்லாம் பெண்கள்லாம் ரொம்ப நாங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஆமா, உதயநிதி சட்டசபையிலிருந்து வெளியே வந்த பிறகு விஜய் பத்தி அவர் குடும்பத்தை பத்தி பேசினாரு. அந்த விஷயம் எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் அவரோட சீக்ரெட். அவங்க இது சரியாயிடுவாங்க. யாருக்கு தான் இல்லை பிரச்சனை, எல்லாருக்குமே இருக்கு பிரச்சனை. அதனால அவரு மனைவி சபையில சொல்லக்கூடாது. அவருக்கு 1008 இருக்கு, அவர் மனைவி அவர் சேர்த்துப்பாரு. அவருக்கு எவ்வளோ இருக்கும் பிரச்சனை. இங்க வந்துட்டேன்னா அவர் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அதனால அவங்க குடும்ப விஷயம். கண்டிப்பா அவங்க மனைவியோட அவர் நல்லா இருப்பாரு, நல்லபடியா ஆட்சி நடத்துவாரு. சிஎம் சாரும் சட்டசபை உள்ள அப்பாவை காணும் அந்த மாதிரிலாம் போட்டு கலாய்ச்சிருக்காரு. இந்த விஷயம் எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் பேசின போது இவரு பேசினார், பேசுறதுனா அவரு உதயநிதி பேசின போது இவரு பேசினாரு. விஜய் நீ பேசாத இருந்தா குடும்பத்து விஷயத்தை சட்டசபையில பேசக்கூடாது. என்னவோ அங்க என்ன மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் தான் பேசணும். கண்டிப்பா அவ்வளவுதான். எங்களுக்கு விஜய் பிடிக்குது, நல்லாதான் ஆட்சி நடத்த. இன்னும் இதுக்கு மேல நடத்தி வரணும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய. கண்டிப்பா நாங்களும் அந்த தொகுதியில தான் இருக்கோம். நாங்களும் யாருக்கும் வாய்ப்பு இல்லை. நானும் வியாபாரம் பண்றேன், பொது ரோட்ல தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப பயந்தேன், இப்பெல்லாம் நான் பயப்படுறதில்ல. ஏன்னா பெண்களுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். பெண்கள் தைரியமா இருக்கணும், தைரியமா இருக்கும். இப்ப பெண்கள்லாம் போட்டுக்கிறாரு, சிங்க பொண்ணை போட்டுக்கிறாரு. இல்லம்மா, இப்போ சட்டசபையில பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப பேசுற உடனே அவங்க பயந்து ஓடுறாங்களா? அந்த விஷயம் தப்பு. பயந்து போக கூடாது, பயப்படக்கூடாது. ஏன்னா இறங்கியாச்சு அவரு களத்துல, அதை நடத்திதான் ஆகணும். அப்ப அவர் தப்பு ஒதுங்கினாருன்னா அப்புறம் நாங்களாம் பயப்பட வேண்டியது வரும். அவர் பயப்படக்கூடாது. அவரோட இதெல்லாம் அவர் நடத்தி காட்டணும். 5 வருஷம் அவர் ஆண்டு எல்லா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதெல்லாம் நடத்தி காட்டணும். அவர் சொன்னதெல்லாம் நடத்தி காட்டணும். இன்னும் மக்கள் மனசுல இன்னும் வரணும், இடம் பிடிக்கணும். மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும். அவர் நடத்தின்னு வரணும், பயப்படக்கூடாது. இப்பதானே வந்துக்கிறாரு, பயப்படக்கூடாது. அவர் பயப்படக்கூடாது. நாங்களாம் சப்போர்ட் பண்றோம் அவருக்கு. அவர் நல்ல முறையா பண்ணா நாங்க கண்டிப்பா பண்ணுவோம். நாங்க எதுவும் எதிர்பார்க்கல. நாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு பண்ணி எல்லாம் பண்ணின்னு வராரா. அவர் பொறுமையா தான் இப்பதான் வந்திருக்காரு. ஒரு 4 மாசம் ஆகுது. 5 வருஷத்துல அவர் தெளிவாயிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்க்கலாம். அவர் ஸ்டாலினி வருவாரு, அவர் வருவாரு. 5 வருஷத்துக்கு அப்புறம் தான். இப்ப ஸ்டாலினி கூட அவர் எதுவும் பேசக்கூடாது. அவர் நடத்தினார்ல, அப்ப நாங்களும் அமைதியா இல்ல. நாங்க எதுனா பேசணும் அவரை பத்தி ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? அதனால அவர் பயப்படாம தைரியமா இருந்து பண்ண சொல்லுங்க.
நாங்க என்ன பெண்கள் அவர் பெண்களுக்கு எவ்வளவு இது பண்றாரோ அவ்வளவு நாங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். பெண்கள் ஒன்றும் எல்லாம் அறிவாளி இல்லாத இல்ல, படிச்சவங்க இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, வியாபாரம் பண்ணவங்க இருக்காங்க. இவ்வளவு தைரியம் நாங்க இறங்கி இருக்கிறோம்னா அவர் நல்லபடியா நடத்துவாருன்ற ஒரு நம்பிக்கையில நாங்க எல்லாரும் கூட அவங்க ஆட்சி நான் கட்சியிலும் சேர்ந்துருக்கிறோம். நாங்கெல்லாம் சேர்ந்துருக்கோம். அவர் டிவிக்கெல்லாம் சேர்ந்துருக்கோம் நாங்களாம். அப்ப நாங்க பயப்பட வேண்டியது வரும். அப்புறம் நாளைக்கு நாங்க கேள்வி ஸ்டாலினுக்கு நாங்க பதில் கொடுக்கணும். புரியுதுங்களா? நாங்களாம் பொதுவில் இவ்வளவு வருஷம் ஸ்டாலின் ஆட்சியில இருந்து நாங்களாம் பார்த்துருக்கோம். நாங்களாம் அதுல இல்ல. அதனால கண்டிப்பா தைரியமா பண்ண சொல்லுங்க. நல்லா பேசியிருந்தாரு. ஆனால் சிஎம் பேசலன்னு சொல்லிட்டு இந்த பேட்ஜெல்லாம் குத்திக்கிட்டு வந்து பேசலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வாயை திறக்க மாட்டுறாரு, எந்த பதிலும் சொல்ல மாட்டுறாங்க. நிறைய விஷயம் நியூஸில் பார்க்கும்போது ஏன் இவர் பேச மாட்டுறாரு, அண்ணன் ஏன் பேச மாட்டுறாருன்னு தான் தோணுச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா பேசும்போது விஜய் சார் தான் பேசுகிறாரா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. நல்லா பேசினாரு, மக்களுக்கு பிடிச்சிருந்தது. நான் சில விஷயம் நிறைய பேர் பேசுகிறத கேட்கும் போது பரவாயில்ல, நல்லா பண்ணுறாங்க, நல்லா செஞ்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இவ்வளோ ஏன்னா எப்படின்னா இப்போ வந்து எல்லாருமே அமௌண்ட் வந்து எதிர்பார்க்குறாங்க. இந்த 2500 ரூபாய் கொடுக்கலன்னு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதெல்லாம் இலவசத்தெல்லாம் வந்து நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்றாங்க. புரியுதுங்களா? ஆனால் வந்து அவருக்கு டைம் கொடுக்கணும். இந்த 41 நாளில் நிறைய விஷயம் பண்ணுறாரு இல்லைங்களா, பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் டைம் கொடுத்தா கண்டிப்பாக செய்வார். நம்ம வந்து கொஞ்சம் மாறும். புரியுதுங்களா? ஏன்னா அதுதான் மக்களும் எதிர்பார்க்குறாங்க. விஜய் சார் பேச மாட்டான்னு சொல்லிட்டு பேட்ஜெல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. ஆமா, பேசும்போது ஏன் ஏஞ்சி போன காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? தப்பு இல்லைன்னா அவங்க உட்காரலாம், இருக்கலாம். என்னவோ தெரியல, எனக்கு அதை பற்றிலாம் எனக்கு புரியல. ஆனால் நல்லா ஆட்சி கொடுப்பாரு, நல்லா இருக்கும். விஜய் வந்து அவங்க குடும்பத்தை அந்த விஷயம் இல்லை, நான் பாதி நியூஸ் தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன். நான் நல்லா பண்ணுவார், ஆட்சி நல்லா இருக்கும், நல்லா பண்ணுவார். ஆனால் கொஞ்சம் இந்த இலவசமாக எதிர்பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம்லாம் கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மனசில் படுது. என்னதான் பண்ணுறாரு பார்ப்போமே. மக்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டிருக்காங்க, கண்டிப்பாக நல்லது செய்வார். ஆனால் டைம் கொடுக்கணும். இப்போ 41 நாள் தானே ஆயிருக்கு, டைம் கொடுத்தா நல்லாயிருக்கும்.